நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்காளி செடிக்கு என்னென்னலாம் அடி உரமாக போடணும், எப்பெல்லாம் உரங்களை இடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான் சொல்ல போகிறோம். பெருசாக ஒன்றும் கிடையாது. வேப்பம் 350 கிலோ, அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 3 மூட்டை பயன்படுத்துங்க, பொட்டாஸ் 1 மூட்டை பயன்படுத்துங்க, டிஏபி 1 மூட்டை, யூரியா 2 மூட்டை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறோம். முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளு உரங்களை வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக பயன்படுத்துங்க, நல்ல ஈல்டு வரும் அப்படிங்கிறோம். இது எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் உரம் எப்போ இடணும் தக்காளி செடிகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியாக வந்து பார்த்திங்கன்னா 4வது வாரம், அதாவது பார்த்திங்கன்னா 28வது நாள், அதாவது 25 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முதல் உரம் செடிகளுக்கு கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த உரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரியாக 7வது வாரம், அதாவது பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உரங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் உரமாக என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல் உரமாக போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொட்டாஸும் யூரியாவும் கலந்து முதல் உரமாக போடலாம்னு சொல்கிறாங்க. அதேமாரியே 2வது உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரியா மட்டும் பயன்படுத்தினா போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த உரங்கள் என்னால் போட முடியல அப்படிங்கிறவங்க 10 கிலோத்தர் வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக ஒரு 3 மூட்டை, டிஏபி 1 மூட்டை போட்டால் போதுமானதுங்கிறாங்க. அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 4வது வாரம் வந்து போடக்கூடிய உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த காம்பினேஷனில் பயன்படுத்தினாலும் சரி, யூரியா வந்து பார்த்திங்கன்னா 4வது வாரத்துலேயும் போடணும், 7வது வாரத்துலேயும் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரியா கூட உங்களால் முடிஞ்சால் பொட்டாஸை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 10-26 வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து மக்கள் பார்த்திங்கன்னா பூ அதிகமாக பூக்கிறதுக்கு, காய் அதிகமாக காய்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூட்ரியன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து டானிக் ஏதாச்சும் பூ பிடிக்கிறதுக்கும்பாங்க. இது மாதிரி ஒரு சில டானிக்ஸை வந்து மக்கள் பயன்படுத்தி பூ அதிகமாக பிடிக்க வைக்கிறாங்க, காய் அதிகமாக காய்க்க வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா டானிக் அப்படிங்கிறத என்னோடய அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த செடிகளுக்கு தக்காளிக்கான உர அளவீடுகள் இவ்வளவு தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த உர அளவீடுகள் மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக போட்டால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த உர அளவீடு மட்டும் நான் ஒரு தனி பேக்கேஜாக போட்டுக்கிட்டு இருக்கேன். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த உர அளவீடுகள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் வேகமாக பேசி சீக்கிரமாக இந்த வீடியோஸை முடிக்கிறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் இன்னொரு செடிக்கான உர அளவீடுகளோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்க வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.